பொரி வடாம் அப்படியே 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். இந்த பொரி என்ன இது நெல் பொரி. இது பாருங்கள், இந்த நெல்லை மட்டும் பொரி. ஆக்சுவலாக போய் கடையில் வந்து இந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டே கிடைக்கிறது, இல்லைன்னா இது வந்து தனித்தனியாக எடுத்து பொரிக்கணும். இது நெல் பொரி. இது வாங்கிட்டு இது வந்து பூசணிக்காய் இப்போ சீச்சு வச்சுருக்கேன். பூசணிக்காய் சீச்சும் போடலாம், இல்லை இப்போ மிக்சியில் இருந்தால் நல்லா அரைச்சிட்டும் போடலாம். கேரட்டு, பரங்கிக்காய், வெண்டைக்காய் கூட பொடி பொடியாக கட் பண்ணி, இல்லை உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி, இப்போ உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எந்த காய்னாலும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அப்படி கரகரன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கர்நாடகா நிறைய பண்ணுவாள் எங்கள் பாட்டி, வேறு எதுவுமா பண்ணுவாள். அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஊருக்கார பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் பூசணிக்காயை திருவி வச்சுட்டுருக்கேன். இதை அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பூசணிக்காயை 2 மிளகாயும் போட்டிருக்கேன். இது வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்லையே, அதை தோல் சீச்சிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுருக்கேன். இதை அரைச்சிக்கிறேன். பூசணிக்காய், பச்சை மிளகாய் அரைச்சின்ட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காய பவுடர் வச்சுருக்கேன். பெருங்காய பவுடரையும் போட்டுறேன். இந்த பொரி என்ன பண்ணணும்னா அப்படியே அலம்பணும். நல்லா ஜலம் விட்டுன்ட்டு அப்படியே புழிஞ்சு நல்லா உள்ள இது பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தண்ணியை அது எடுத்துடணும். ஜலத்தை நல்லா எடுத்துகிட்டு புழிஞ்சு போட்டுடணும். புழிஞ்சு அதில் போட்டுடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம். அப்படியே இந்த பூசணிக்காய் வேண்டாம்னா கேரட்டு திருவி போடலாம், இல்லை உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இதுக்கு நல்ல காம்பினேஷன். வெண்டைக்காய் நல்லாயிருக்கும், இல்லை சிவப்பு பூசணிக்காய் எதுனாலும். பட் எனக்கு வந்து இந்த பூசணிக்காய் பிடிக்கும், அதனால் இதை போட்டிருக்கேன். இது போட்டுட்டு அப்படியே என்ன ஆக்சுவலாக ஷேப்லாம் சில பேர் நிறையா போடுவேன். நான் அதெல்லாம் போடுறதில்ல, அவ்வளோ பொறுமை இல்லை. இதுமாரி உருட்டி இப்படி வச்சுருங்க, அவ்வளோதான். எப்படி வேணுமோ அதே அளவுக்கு வச்சுட்டு இதேமாதிரி வெயில் வச்சோடனே நல்லா 2 நாள் உள்ளே நல்லா எம்பி மேலே வந்துடும். 3 நாள் காய்ச்சல் எடுத்துகிட்டு உள்ளே எடுத்து வச்சிடலாம். பொரிக்கும் போது நல்லா இது ஆக்சுவலாக பொரிச்சது இல்லை என்கிட்ட இப்போ, அதனால் காமிக்க முடியல. இது இப்போ பொரிச்சது வந்து பொரிச்சோன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பிடிச்சி வைக்கலாம், இல்லை இதுமாதிரி கொஞ்சம் ரவுண்டாக தட்டியும் வைக்கலாம். அப்படி கையில் வச்சு கொஞ்சம் சின்னதாக தட்டி வைக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது வைக்கலாம். இல்லை நல்லா இருக்கும். பொரிச்சு அப்படியே ஒட்டிக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பொரி வடை இல்லை பொரிச்சது இல்லை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு. இது அப்படியே நார்மலாக வடை பொரிக்கிற மாதிரி எண்ணெயில் வச்சு பொரிச்சிடும். உண்டாவங்க தட்டலாம் உள்ளியாக நம்ம இஷ்டம் தான். அது இது அவ்வளோதான். இது அப்படியே வந்து நல்லா 3 நாள் வெயில் வச்சுட்டு நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக கரகரன்னு நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் பொரி வடை. இது ஒரு விதம். இன்னொன்று அப்போ அடுத்த வீடியோவில் போடுறேன்.